30 வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு தினமலரில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் ஷாப்ஸோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு சர்வர் வந்து ஸ்லோவாக வர்றதுக்கு மேஜராக 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சர்வரால் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சர்வரோட பேண்ட்வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுமே நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். எப்போ வந்து ஒரு சர்வரோட ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு 1000 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா 1000 மேலே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரால் அந்த ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ மெதுவாக தான் ப்ராசஸ் பண்ண ஆக்சுவலாக. ஸோ சர்வர் அப்படிங்கிறது எகைன் இட் இஸ் லைக் ஒரு ஆப்ரேட்டிங் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அது தனியாக செப்பரேட்டாக ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த ரேம், அதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹை ஒர்க்லோட ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. நார்மலாக இருக்க ஒரு லேப்டாப்புக்கும் சர்வருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த ஹார்ட்வேரோட அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. லைக் ஒரு ஸ்கூட்டிக்கும் ராயல் என்ஃபீல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ரெண்டுமே 2 வீலர் தான். பட் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதே போல் தான் சர்வர் அப்படிங்கிறது ரெண்டுமே ஆக்சுவலி கம்ப்யூட்டர் தான். பட் அதில் இருக்க அந்த ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, பட் வாட் எவர் இட் மேபி, அதில் இருக்கிற அந்த சர்வர் வந்து எல்லாத்துக்குமே கெப்பாசிட்டி இருக்கும். எல்லா சர்வரும் என்னதான் இருந்தாலும் ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த இப்போ ரேஷன் ஷாப்பில் யூஸ் பண்ணிக்க அந்த சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெர் செகண்டுக்கு ஒரு 1000 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சர்வர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து 2000 ரெக்வஸ்ட்டோ 3000 ரெக்வஸ்ட்டோ வரும்போது அதனால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா மெதுவாக அது வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன் ஆக்சுவலாக. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெட்வொர்க்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எப்படி நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம யூடியூப் வீடியோ பார்க்கும்போதோ இல்லை நெட்வொர்க்கில் ஏதாவது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேஜ் வந்து ஸ்லோவாக லோட் ஆகல. அதே போல் தான் ஒரு சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் www.chatgpt.com www.google.com கொடுக்கும்போது அது அந்த சர்வர் போய் ஹிட் பண்ணும். அந்த சர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒரு கிளைண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க, சர்வர் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இதான் மேஜரான ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரேஷன் ஷாப்ஸ்க்கு வந்து அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது, இப்போ ரேஷன் ஷாப்பில் இருந்து இந்த ரேஷன் ஷாப்புக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த சர்வரோட பேண்ட்வித் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது. விச் மீன்ஸ் அந்த சர்வருக்கு யூஸ் பண்ணுற அந்த நெட்வொர்க் வந்து இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது, அப்லோட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ஸ்லோனஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் சர்வர் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கா இல்லை அதில் பேண்ட்வித் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ மெயின் ரீசன் சர்வர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வந்து இதுதான் மெயின் ரீசன் ஆக்சுவலாக. இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.